தெய்வீக ஆதாரம் சிதறிய முத்துக்கள் போல நட்சத்திரங்கள் மின்னும் மாலை வானத்தின் பரந்த பரப்பின் கீழ் உமர் என்ற சிறுவன் தனது ஆசிரியரான ஞானியான முதுமை அறிஞரான ஷேக் இத்ரீஸின் அருகில் அமர்ந்தான். எரியும் தூபத்தின் வாசனை காற்றை நிரப்பியதால் சூடான பாலைவன காற்று மரங்களின் வழியாக சலசலத்தது. இன்றிரவு ஒரு விசேஷ இரவாக இருந்தது, கற்றல் இரவு. ஷேக் இத்ரிஸ் அவர்கள் முன்பு மணலில் ஒற்றை எழுத்தை கண்டுபிடித்தார். என் அன்பான உமர், அவர் தனது குரல் ஆழமாகவும் மென்மையாகவும் கூறினார். இந்த கடிதத்துடன் நாங்கள் ஏன் தொடங்குகிறோம் என்று உங்களுக்கு நான் தெரியுமா? உமர் தனது புருவங்களை சுருக்கி யோசித்தார். முதல் எழுத்து என்பதால் மாஸ்டர். முதியவர் சிரித்தார். ஆமாம், ஆனால் அது இன்னும் அதிகம். அவ்வெழுத்துகளின் ஆரம்பம் போல கடவுள் எல்லா ஞானத்திற்கும் அடித்தளம். அறிவு ஒரு நதி போன்றது, முடிவில்லாமல் பாய்கிறது. ஆனால் ஒவ்வொரு நதிக்கும் ஒரு ஆதாரம் உள்ளது. எல்லா புரிதலும் தெய்வீகத்திலிருந்து வருகிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். உமர் வானத்தை பார்த்தார். அங்கு பிறை சந்திரன் வெள்ளி பிரகாசத்தை வெளிப்படுத்தியது. அப்படியானால் நான் அறிவை தேடினால் நானும் கடவுளை தேடுகிறேனா? ஷேக் இத்ரீஸ் தலையசைத்தார். உண்மையில் என் குழந்தை, உண்மையை தேடுவது என்பது அவனிடம் நெருங்கிச் செல்வதாகும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், பணிவு இல்லாத அறிவு ஆணவத்திற்கு மட்டுமே வழிவகுக்கிறது. நட்சத்திரங்கள் வானத்தை வணங்குவது போல் ஞானிகள் தங்கள் மூலத்தின் முன் வணங்குகிறார்கள். ஓமர் மீண்டும் ஒரு முறை மணலில் என்ற எழுத்தை கண்டுபிடித்தார். புதிய புரிதலுடன் அவரது இதயம் வீங்கியது. அந்த இரவில் இருந்து அவர் அறிவை தேடுவதாக சபதம் செய்தார். பெருமைக்காக அல்ல, ஆனால் அதை பரிசளித்தவரை காவுரவிப்பதாக. வருடங்கள் செல்ல செல்ல உமர் ஒரு சிறந்த அறிஞரானார். அவருடைய ஞானம் பலரின் வாழ்க்கையை ஒளிரச் செய்தது. ஆனால் அவர் எவ்வளவு கற்றுக்கொண்டாலும் அந்த இரவின் பாடத்தை அவர் ஒருபோதும் மறக்கவில்லை. எல்லா அறிவும் தெய்வீக மூலத்திலிருந்து பாய்கிறது.